நமஸ்காரம் பக்தர்களே, உங்களை அனைவரையும் மனமார்ந்த வரவேற்பு. இன்றைய புனித வீடியோவில் நாம் பேசப் போகிறோம். இந்த ஆண்டு தீபாவளி எந்த தேதிக்கு வருகிறது, தந்தரஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது மற்றும் இந்த இரண்டு புனிதங்களுடன் தொடர்புடைய அந்த சிறப்பான தகவல்கள் ஒவ்வொரு பக்தருக்கும் தெரிந்து கொள்ள அவசியமானவை. மேலும் நாம் உங்களுக்கு சொல்லப் போகிறோம், தீபாவளி மற்றும் தந்தரசிற்கு முன் வீட்டில் எந்த பொருட்களை வெளியே எடுப்பது மிகவும் அவசியம். ஏனெனில் இவைதான் எங்கள் அதிசெய்தி மற்றும் துர்கதி காரணமாக இருக்கின்றன. வீட்டில் சண்டை, துக்கம், பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார தடைகள் கொண்டு வருகிறது. சொல்லப்பட்டுள்ளது, வீட்டில் நெகட்டிவ் பொருட்கள் இருந்தால் அங்கு லக்ஷ்மி மாவின் வாசம் நடக்காது. ஆகவே தீபாவளி வருவதற்கு முன் இந்த 3 அல்லது 4 பொருட்களை உடனடியாக வீட்டில் இருந்து வெளியே எடுக்கவும். இதனால் உங்கள் வீட்டில் சந்தோஷம், அமைதி மற்றும் செழிப்பு இருக்கும் மற்றும் லக்ஷ்மி மாவின் அருள் நிலைத்திருக்கும். பக்தர்களே, இந்த தகவல் மிகவும் முக்கியம். எனவே வீடியோவை தொடக்கம் முதல் முடிவு வரை கவனமாக பார்க்கவும். யாராவது இந்த தகவலை இடைநிறுத்திவிட்டால் அவர் தனது வாழ்க்கையில் லக்ஷ்மி மாவின் ஆசீர்வாதத்தை தன்னால் துரத்திக் கொண்டார் என எடுத்துக்கொள்ளவும். தாய் மற்றும் சகோதரிகள், உங்களிடம் முழு கைகளுடன் வேண்டுகோள், வீடியோவை முடிவு வரை பார்க்கவும் மற்றும் மற்றவர்களுக்கும் இந்த சுப செய்தியை பகிரவும். எங்கள் நோக்கம் ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம், செழிப்பு மற்றும் மாமா லக்ஷ்மி வருகை. எங்கள் நோக்கம் மக்களின் நலனுக்காக செயல்படுவது. அதாவது இந்த தகவல் முற்றிலும் இலவசமாக மற்றும் யாருக்கும் கட்டணம் இல்லாமல் ஒவ்வொரு தாய் மற்றும் சகோதரியருக்கும் கிடைக்கும். இது மூலம் ஒவ்வொருவரும் இந்த வீடியோவிலிருந்து அதிகபட்ச நன்மை பெறுவார்கள். மென்மையான இடைமாற்ற இசை. ஆகையால் தாய்களே மற்றும் சகோதரிகளே, இந்த ஆண்டு தந்தரஸ் மற்றும் தீபாவளி எப்போது வரும் என்று தெரிந்து கொள்வோம் மற்றும் இந்த இரண்டு பண்டிகைகளில் ஏற்படும் அரிய மற்றும் சிறப்பான சந்தர்ப்பங்கள் என்னவென்று பார்க்கலாம். பஞ்சாங்கத்தின்படி 2025 இல் தந்தரஸ் அக்டோபர் 18 சனிக்கிழமை அன்று வரும். திரையோதசி திதி பகலில் 12:18 மணி முதல் தொடங்கி அடுத்த நாள் அக்டோபர் 19 1:51 மணி வரை நிலை நிற்பாக இருக்கும். அதாவது பூஜைக்கான பிரதோஷ காலம் முழுமையாக கிடைக்கும். எளிய பின்னணி சங்கம் அல்லது மந்திர ஒலி. இந்த ஆண்டு தந்தரஸ் சனிக்கிழமை விழாவாக உள்ளது. இதனை தன்விருத்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் யாராவது எந்தவொரு நன்மை தரும் பொருளை, தங்கம், வெள்ளி அல்லது பானைகளை வாங்கினால் அவருக்கு நீண்டகால நன்மை மற்றும் நிலையான செழிப்பு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மெல்லிய உற்சாகமான குரலில். மேலும் இந்த நாளில் சூரியன் துலா ராசியில் மற்றும் சந்திரன் கன்னி ராசியில் இருப்பார்கள். இதனால் தன் யோகம் மற்றும் சுபலாப யோகம் உருவாகும். இந்த யோகம் வணிகம், முதலீடு மற்றும் பண வரவுக்கு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. சில நொடிகள் ஓய்வு. மென்மையான பின்னணி இசை. இந்த நாளில் வள்ளுவர் துவந்தரியின் பிறந்த நாள், தன்வந்தரி ஜெயந்தி கூட கொண்டாடப்படும். இது ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் உடல் நலனுக்காக மிகவும் பயனுள்ளது. இந்த நாளில் தீபம் ஏற்றி வள்ளுவர், தன்வந்தரி மற்றும் லக்ஷ்மி தாயாரை பூஜை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சிறிது உற்சாகம் அதிகரிக்கவும். தந்தரசுக்கு 3 நாட்கள் கழித்து 21 அக்டோபர் 2025 செவ்வாய்க்கிழமை அன்று தீபாவளி பெரிய பண்டிகை கொண்டாடப்படும். இந்த நாளில் லக்ஷ்மி தாயார், கணேசர் மற்றும் குபேர தேவதை பூஜை சிறப்பு முறையில் நடைபெறும். இந்த ஆண்டு தீபாவளியிலும் பல சுப சந்தர்ப்பங்கள் உருவாகுகின்றன. இவை வீட்டில் செழிப்பு, சந்தோஷம் மற்றும் நலனை. தீபாவளி நேரம் வருது நண்பா. வீட்டும் சுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், சரியா? ஆனால் சற்று கவனமாக கேளு. தீபாவளி நாளில் நீ சுத்தம் செய்யும்போது ஒரு தவறை எப்போதும் செய்யக்கூடாது. எந்த தவறு? கணுக்கோல் உடைக்கக்கூடாது. ஆம், முற்றிலும் இல்லை. பலர் சொல்லுகிறார்கள், சரி, பழைய கணுக்கோல், அதை துரத்திவிடலாம். நிற்கு நண்பா, அதை செய்யாதே. கணுக்கோல் சாதாரண பொருள் அல்ல. அதை லக்ஷ்மி தாயின் உருவமாக கருதுகிறார்கள். இப்போ சற்று யோசி. கணுக்கோல் உடைந்துவிட்டால், அதன் துண்டுகள் சிதறினால் அல்லது கையால் பிடிக்கும் பாகம் உடைந்தால் லக்ஷ்மி தாயை அவமானித்ததாக ஆகுமா? ஆகும், இல்லையா? அதனால் பணம், ஆரோக்கியம் எல்லாம் சிதறிவிடும். அதனால் கவனமாக கேளு. உன் வீட்டில் பழைய கணுக்கோல் இருக்குமானால் அதன் துண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறதா அல்லது கைப்பிடி உடைந்துள்ளதா என பார்த்து தீபாவளிக்கு பின்பு செவ்வாய் அல்லது சனிக்கிழமை மாலையில் அதை வெளியே எடுத்துவிடு.
ஆனால் கவனமாக உடைக்கக்கூடாது. இப்போ புதிய கணுக்கோல் பற்றி பேசலாம். புதிய கணுக்கோல் வாங்கின பின் அதை வீட்டின் தென்கிழக்கு திசையில் வைத்து வையுங்கள். அதில் மஞ்சள், குங்குமம் அல்லது ரோலி வைத்து சுவஸ்திக் உருவாக்குங்கள். மனதில் சொல்வீர்கள், ஏழ்மை தூரம் ஆகஸ்ட், லக்ஷ்மி வருகை தருக. இதுதான் போதும் நண்பா. பின்னர் பார்க்கலாம். பணம் புயலாய் வரும், ஆரோக்கியம் மேம்படும், கிஸ்மத் சரியாக நடக்கத் தொடங்கும். பலர் இந்த வழிமுறையை பின்பற்றி இன்று கோடி பணக்காரர்கள் ஆனார்கள். நான் காமெடி பேசவில்லை, உண்மையில்தான். ஆகையால் இந்த தீபாவளி கணுக்கோலை கவனமாக வைத்திரு. ஏனெனில் இதுவே உன் வீட்டில் லக்ஷ்மி வருகையின் கதவு. முதலில் மண்ணில் உள்ள விளக்குகள் பற்றி பேசுவோம். விளக்கு மட்டும் ஒளியின் சின்னம் அல்ல, அது சக்தியின் சின்னமாகும். ஆனால் விளக்கு உடைந்திருப்பின், கருப்பு நிறமாகி போயிருப்பின், அல்லது அதில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் இது நன்மையை தராமல் எதிர்மறை சக்தியை பரப்பும். ஆகையால் தீபாவளிக்கு முன் பழைய மற்றும் உடைந்த விளக்குகளை வீட்டில் இருந்து எடுத்து ஓடும் நீரில் விடுங்கள். பழைய எண்ணெய் மற்றும் விட்டுகளையும் அகற்றுங்கள். புதிய விளக்கு வாங்கி அதில் தூய கிராமிய நெய் அல்லது எள்ளு எண்ணெய் ஊற்றுங்கள். மாலை நேரத்தில் துளசி அருகில் அல்லது வீட்டின் நுழைவாயில் அதை ஏற்றி வைத்தால் லட்சுமி தாயாரின் வரவேற்பு பிரகாசமான ஒளியால் நிகழும் மற்றும் வீட்டின் இருண்ட சக்தி நீங்கும். குறிப்பிடுங்கள், உடைந்த விளக்கு வறுமையின் சின்னமாகும், ஆனால் புதிய நெய் விளக்கு செழிப்பு மற்றும் நல்ல காலத்தின் செய்தியை தரும். இப்போ பூஜை சிற்பங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் பற்றி பேசுவோம். உங்கள் பூஜை சிற்பங்கள் அல்லது படங்கள் உடைந்துவிட்டால், நிறம் பறந்துவிட்டால் அல்லது விரிசல் ஏற்பட்டிருந்தால் அதை உடனடியாக அகற்றுங்கள். சாஸ்திரங்களின்படி உடைந்த சிற்பங்களை வைத்தால் பூஜை பயனற்றதாகும் மற்றும் நேர்மறை சக்தி தடுக்கப்படும். இந்த சிற்பங்கள் அல்லது படங்களை புனித நதியில் அல்லது ஆலம்பரத்தில் அமைதியாக வைக்கலாம். மேலும் பழைய பூக்கள், சாம்பல், அக்கறப்பட்ட உலர்ந்த அற்புதங்கள் மற்றும் பிறிதொரு இருந்த விளக்குகளையும் அகற்றுங்கள். தீபாவளிக்கு முன் பூஜை இடத்தை பவித்ர ஜல அல்லது கோமூத்திரம் மூலம் சுத்தம் செய்து புதிய பூஜை பொருட்களை வைத்தால் தேவர்கள் சந்தோஷமாகி வீட்டில் தெய்வீக சக்தி மற்றும் நேர்மறை அலைகள் அதிகரிக்கும். குறிப்பிடுங்கள், தூய்மையான கோவில் மாதிரியே இருக்கும் இடத்தில் மட்டுமே லக்ஷ்மி தாயாரின் நிலையான வஸ்து நிகழும். இப்போ வீட்டில் உள்ள புகைப்படங்கள் பற்றி பேசுவோம். பழைய, தூய்மையற்ற அல்லது கிழிந்த புகைப்படங்கள் வீட்டின் சக்தியை குறைக்கின்றன. முக்கியமாக துக்கம், இறந்தவர்களோடு அல்லது ஒளி குறைவான புகைப்படங்களை அகற்றுங்கள். மற்றும் நேர்மறை சின்னங்களைக் கொண்ட புகைப்படங்களை மட்டும் வைக்கவும். உதாரணமாக சூரியன், கடவுள், தாமரை, பசு அல்லது குடும்பத்தின் சிரிப்பான புகைப்படங்கள். இதனால் வீட்டில் சந்தோஷம், அன்பு மர வாழ்க்கையில் தடை, சோம்பல் மற்றும் பொருளாதார தடைகளை சின்னப்படுத்தும் மூடப்பட்ட அல்லது சேதமடைந்த கடிகாரங்கள். தீபாவளிக்கு முன் எந்த கடிகாரமும் நின்றுவிட்டால் அதை உடனடியாக சீர் செய்யவும் அல்லது வீட்டில் இருந்து அகற்றவும். எப்போதும் கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைக்கவும். இதனால் நேரமும் சக்தியும் சரியான திசையில் ஓடும். செயல்படும் கடிகாரம் லக்ஷ்மியை கவர்கிறது மற்றும் வாழ்க்கையை சுறுசுறுப்பான, சக்தி வாய்ந்த மற்றும் செழிப்பானதாக வைத்திருக்கும். 2. பழைய காலணி, உடைகள் மற்றும் பாதுகால்கள். பழைய, கிழிந்த காலணி, சப்பல் மற்றும் பழைய உடைகள் வீட்டின் நேர்மறை சக்தியை தடுக்கும். இவை இன்னும் பயன்பாட்டுக்கு வைப்பதற்குரியவையாக இருந்தால் தேவையானவருக்கு தானமாக அளிக்கவும், இல்லையெனில் தீபாவளிக்கு முன் வெளியே எடுக்கவும். பூஜை அல்லது லக்ஷ்மி வரவேற்பின் போது கிழிந்த உடைகள் அணியக்கூடாது. தீபாவளிக்கு முன் அனைத்து பழைய உடைகளையும் சுத்தம் செய்து வைக்கவும் அல்லது புதிய உடைகள் வாங்கி பூஜை செய்யவும். சுத்தமான உடைகள் மற்றும் தூய்மையான பாதுகால்கள் லக்ஷ்மி தாயாருக்கு பிடிக்கும். 3. உடைந்த பன்னியிருப்பு மற்றும் கண்ணாடி. வீட்டில் உடைந்த பன்னியிருப்பு, விரிசல் ஏற்பட்ட கண்ணாடி அல்லது உடைந்த கண்ணாடி வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டமானது. இது அழகை மட்டுமல்ல, வாஸ்து குறைகளையும் ஏற்படுத்தும்.
தீபாவளிக்கு முன் இதுபோன்ற பன்னியிருப்புகளை சரிசெய்யவோ அல்லது வெளியே எடுக்கவோ செய்யவும். 3 முக்கிய செயல்கள் தீபாவளி நாளில். 1. பதிலாக கிழக்கு அல்லது வடக்கு திசையில் விளக்குகள் ஏற்றி வைக்கவும். 2. விளக்கு ஏற்றிய பிறகு பிரசாதம் விநியோகிக்கவும். 3. வீட்டை சுத்தமாகவும் நேர்மறை சக்தியால் நிரப்பவும். இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதால் லக்ஷ்மி தாயாரின் வாசம் நிலைத்திருக்கும். வீட்டில் செழிப்பு, மகிழ்ச்சி மற்றும் நேர்மறை சக்தி நிலைத்து இருக்கும். பன்னியிருப்பில் சேர்ந்த தூள் சோம்பல் மற்றும் வறுமையை அதிகரிக்கிறது. வீட்டின் ஒவ்வொரு பன்னியிருப்பும் பிரகாசமானதும் அழகானதும் இருந்தால் அங்கு நேர்மறை சக்தி சுழற்சி ஆகும். லக்ஷ்மி தாயார் வரவேற்பு பெறுவது உடைந்தது இல்லாமல், விரிசல் இல்லாமல் மற்றும் அழகான வீட்டிலேயே நடைபெறும். பழைய மின்சாதனங்கள். பழைய மின்சாதனங்கள், உதாரணமாக டிவி, மொபைல், விசிறி அல்லது விளக்கு, இப்போது பயன்பாட்டில் இல்லாவிட்டால் அவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது. இவை எதிர்மறை சக்தியை உருவாக்குகின்றன, நிலையான மற்றும் சிதறாத சக்தியை உருவாக்கி முன்னேற்றத்தை தடுக்கின்றன. தீபாவளிக்கு முன் இந்த சாதனங்களை மறுசுழற்சி செய்யவும், சரி செய்யவும் அல்லது தேவையானவருக்கு தானமாக வழங்கவும். நிறுத்தப்பட்ட கருவிகள் வீட்டில் நிலையான சூழலை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் தொழில்நுட்ப சாதனங்களும் வீட்டில் சக்தி ஓட்டத்தின் பகுதியாக இருக்கின்றன. எல்லாம் சரியாக இயங்கும்போது வீட்டில் சக்தி மற்றும் செழிப்பு அதிகரிக்கும். ஆகையால் தீபாவளிக்கு முன் ஒவ்வொரு நிறுத்தப்பட்டு அல்லது செயலிழந்த பொருளையும் அகற்றி புதிய ஒளி மற்றும் நவீனத்தை வரவேற்கவும். இதனால் லக்ஷ்மி விரைவில் வருவார். கிச்சன், சமையலறை. சமையலறை வீட்டின் இதயம் மற்றும் அன்னலக்ஷ்மியின் உருவம். அங்கு பழைய அல்லது புழுக்கள் பிரவேசித்து அன்னம் இருந்தால் அத்தை அன்னபூர்ணை அவமதிப்பதாக கருதப்படுகிறது. தீபாவளிக்கு முன் சமையலறை அலமாரிகளை திறந்து பழைய பருப்பு, மசாலா, மாவு மற்றும் எண்ணெய்களை பரிசீலனை செய்து எது கெட்டுள்ளது என்பதை அகற்றவும். புதிய மற்றும் உணவுப் பொருட்களை தீபாவளி தயாரிப்பில் சமையலறை சுத்தம் மிகவும் முக்கியமானது. அன்னப்பாத்திரத்தில் மஞ்சள் கொண்டு சுவஸ்திக் உருவாக்கி அன்னம் பல குருவி மந்திரத்தை உச்சரிக்கவும். இதனால் வீட்டில் அன்னமும் செல்வமும் அதிகரிக்கும். தூய்மையான மற்றும் சமையலறை லக்ஷ்மி தாயாரின் நிலையான வாசம் குறிக்கும். வீட்டின் மூலைகள் மற்றும் தூள். வீட்டின் மூலைகளில் சேர்ந்த தூள் மற்றும் மண்ணின் அடுக்கு வறுமையின் அறிகுறியாக கருதப்படுகிறது. முக்கியமாக மேடு, சேமிப்பு இடங்கள் மற்றும் கதவுகளின் பின்புற பகுதிகள் சக்தியை தடுக்கும். தீபாவளிக்கு முன் வீட்டின் முழுமையான ஆழமான சுத்தம் செய்யவும். சுத்தம் செய்யும் பிறகு நீலம் அல்லது கங்காஜலுடன் தரை துடைத்து அல்லது கிராம்பு எரித்து தூபம் செய்யவும். இதனால் ஒவ்வொரு திசையிலும் நேர்மறை சக்தி பரப்பப்படும் மற்றும் சுற்றுப்புறம் தெய்வீகமாக மாறும். தூய்மையான மூலைகளில் மட்டுமே லக்ஷ்மி தாயார் புகுபதம் பெறுவார். குறிப்பிடுங்கள், ககலிச்சி இருளை அழைக்கும், ஆனால் சுத்தம் ஒளியை கவரும். தீப விழாவிற்கு தகுதியான இடம் என்பது தூய்மையான வீடுதான். வீட்டு படங்கள் மற்றும் சுவரில் அலங்காரம். சுவரில் ஒட்டப்பட்ட கவலைக்குரிய படங்கள் அல்லது அழும் புகைப்படங்கள் வீட்டின் சக்தியை எதிர்மறையாக மாற்றும். இவை மன அழுத்தம், சண்டைகள் மற்றும் பொருளாதார தடைகளை உருவாக்கும். வாஸ்துப்படி வீட்டின் சுவரில் ஒவ்வொரு படம் சக்தியை கதிரவிக்கும். அந்த சக்தி துக்கம் அல்லது பயத்தை தரும் பட்சத்தில் லக்ஷ்மி அங்கு வரமாட்டார். தீபாவளிக்கு முன் போர், புயல், இருள் அல்லது அதிர்ஷ்ட உணர்வுகளை காட்டும் படங்களை அகற்றவும். அதை மாற்றி விஷ்ணு, லக்ஷ்மி, சூரியன், தாமரை, அன்னக்குமுதம் அல்லது அமைதியான அருவி படங்களை வைத்து வைக்கவும். இந்த படங்கள் செல்வம், நல்ல காலம் மற்றும் அமைதியை குறிக்கும். குறிப்பிடுங்கள், சுவரில் ஒவ்வொரு படம் உங்கள் வாழ்க்கையின் உணர்வாக மாறும். ஆகையால் சுவரில் மட்டும் சிரிப்பு மற்றும் ஒளியை வைத்திருங்கள். பலர் வீடுகளில் சக்தி அல்லது வீரத்தை காட்ட சிங்கம், புலி அல்லது போராட்டமான விலங்குகளின் படங்களை தொட்டு வைக்கிறார்கள். ஆனால் இது வீட்டின் சக்தியை கலக்கியது செய்கிறது. தீபாவளி காலத்தில் வீட்டில் அமைதி மற்றும் நேர்மறை சக்தியை பாதுகாத்தல் மிகவும் முக்கியம். தீபாவளி நேரத்தில் வீட்டின் அலங்காரம் மற்றும் சுத்தம்.
தீபாவளி நேரத்தில் வீட்டின் அலங்காரம் மற்றும் சுத்தம் மிகவும் முக்கியம். பலர் வீட்டில் சக்தி மற்றும் வீரத்தைக் காட்ட சிங்கம், புலி, பாம்பு அல்லது போராட்டக் காட்சிகள் போடுகிறார்கள். ஆனால் வாஸ்துப்படி இவை வீட்டில் கோபம், சண்டை மற்றும் மன அழுத்த சக்தியை பரப்பும். ஹிம்சக விலங்குகளின் படங்கள் சுற்றுப்புறத்தை கடுமையாக ஆக்குகின்றன, இதனால் தம்பதியர் மற்றும் குடும்ப சுகம் பாதிக்கப்படுகின்றன. லக்ஷ்மி தாயாருக்கு அமைதி மற்றும் மென்மை பிடிக்கும். அவர்களது வீட்டில் வன்மை அல்லது பயத்தின் சின்னம் இருப்பின் வரமாட்டார். தீபாவளிக்கு முன் இப்படி எந்த படமும் இருந்தால் அதை அகற்றி அதற்கு பதிலாக பசு, தாமரை அல்லது நதிகளின் அழகான காட்சிகளை வைக்கவும். இந்த மாற்றம் மனதை அமைதியாக ஆக்குவதோடு வீட்டில் லக்ஷ்மியின் நிலையான வாசத்திற்கும் வழி திறக்கும். சுவரில் உள்ள கடிகாரங்கள். சுவரில் உள்ள மூடப்பட்ட அல்லது சேதமடைந்த கடிகாரங்கள் வீட்டின் வாழ்க்கை சுழற்சியை நிறுத்துகின்றன. வாஸ்துப்படி இது நின்ற நேரம் மற்றும் நிறுத்தப்பட்ட விதியை குறிக்கிறது. கடிகாரம் இயங்கவில்லை என்றால் வீட்டின் முன்னேற்றமும் தங்கிவிடும் மற்றும் பொருளாதார ஓட்டமும் ருக் ஆகும். தீபாவளிக்கு முன் வீட்டில் உள்ள அனைத்து கடிகாரங்களையும் பரிசீலனை செய்யவும். மூடப்பட்டவை இருந்தால் சரிசெய்யவும் அல்லது அகற்றவும். எப்போதும் கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்தால் சக்தி மற்றும் நேரம் இரண்டும் நேர்மறையாக ஓடும். இயங்கும் கடிகாரம் வீட்டின் முன்னேற்றத்தை குறிக்கும். இது லக்ஷ்மியிடம் வீட்டில் சக்தி இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சின்னமாகும். மூலைகள் மற்றும் தூள். வீட்டின் மூலைகளில் சேர்ந்த பிணைப்பாடுகள் மற்றும் தூள் வறுமையின் சின்னமாக கருதப்படுகிறது. அங்கு ஜால்கள் இருப்பதால் தடைகள், சோம்பல் மற்றும் குறைவு ஏற்படுகிறது. வாஸ்துப்படி ஜால்களில் நிலையான சக்தி முடங்குகிறது, இதனால் லக்ஷ்மியின் வருகை தடுக்கப்படுகிறது. தீபாவளிக்கு முன் வீட்டின் சுவர்கள், மேடு மற்றும் மூலைகளை நன்கு சுத்தம் செய்யவும். சுத்தம் செய்யும் போது மனதில் மந்திரம் சொல்லுங்கள்: வறுமை தூரம், ஆகஸ்ட், நல்ல காலம் நிலைத்திருக்கட்டும். பிறகு கிராம்பு அல்லது கூகுளின் தூபம் கொண்டு வீட்டை பவித்ரமா. முன்னேற்பாட்டில் சுவரின் சுத்தம் மற்றும் பழுது பார்வை மிகவும் முக்கியமானது. இது வெறும் அலங்காரத்துக்கான விஷயமல்ல, வீட்டின் சக்தியை சுத்தப்படுத்தும் பணியையும் செய்கிறது. உங்கள் சுவர்கள் எவ்வளவு தூய்மையானவையாக இருந்தால் உங்கள் விதியின் ஒளி அதுவரை பிரகாசிக்கும். சுவர்களில் விரிசல்கள் அல்லது பிளாஸ்டர் கிழிந்திருந்தால் அது சௌந்தரியத்தை மட்டுமல்ல, வாஸ்து குறைகளையும் உருவாக்கும். அந்த சுவர்கள் வீட்டின் நேர்மறை சக்தியை வெளியே அனுப்பி எதிர்மறை அலைகளை உள்வாங்கும். சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி விரிசல் கொண்ட கோடுகள் லக்ஷ்மியில்லா வீடுகளாக கருதப்படுகின்றன. அதாவது உடைந்த சுவர்கள் லக்ஷ்மியின் இருப்புக்கு தடையாக இருக்கின்றன. தீபாவளிக்கு முன் ஒவ்வொரு சுவரையும் பரிசீலனை செய்யவும். விரிசல்கள் இருந்தால் பழுது செய்து கொள்ளவும். புதிய மற்றும் பிரகாசமான சுவர்கள் வீட்டிற்கு புதிய சக்தியை கொண்டு வருகிறது. பெயிண்டிங் செய்யும்போது ஒளிரும் மற்றும் பிரகாசமான நிறங்களை தேர்வு செய்யவும், இது ஒளி பரப்பும். இந்தச் செயல் வீட்டில் மகிழ்ச்சி, நிலைத்தன்மை மற்றும் செழிப்பை அதிகரிக்கும். சுவரின் நிறம் மற்றும் சக்தி. சுவரின் நிறமும் வீட்டில் சக்தி ஓட்டத்தை தீர்மானிக்கிறது. கருப்பு, சாம்பல் அல்லது மிகவும் ஆழமான நீல நிற சக்தியை உறிஞ்சிவிடும். இதனால் வீட்டில் கனிவு மற்றும் கவலை பரவிவிடும். லக்ஷ்மி தாயாருக்கு பிரகாசமான மற்றும் மென்மையான நிறங்கள் பிடிக்கும்: வெள்ளை, ரோஸ், மஞ்சள் அல்லது கிரீம் போன்றவை. தீபாவளிக்கு முன் எந்த அறையின் சுவர் மிகவும் கருப்பு அல்லது ஆழமான நிறத்தில் இருந்தால் அதனை மென்மையான மற்றும் பிரகாசமான நிறத்தில் புதிய பூச்சுடன் மாறுங்கள். முக்கியமாக பூஜை இடம் மற்றும் முக்கிய நுழைவாயிலின் அருகே பிரகாசமான நிறங்களை பயன்படுத்துங்கள். இதனால் சூரியனின் கதிர்கள் சரியான முறையில் பிரதிபலிக்கும். வீட்டில் நேர்மறை சக்தி மற்றும் சந்தோஷம் நிலைத்திருக்கும். வீட்டில் செழிப்பு நிலைக்க சுவர்கள் மற்றும் சூழல் சுத்தமானதும் ஒளிரும் நிலையில் இருக்க வேண்டும். சுவர்கள் அழுக்கானவையாக அல்லது கரும் பார்த்தால் லக்ஷ்மி தாயார் கோபமாகி பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம். ஜாடி சம்பந்தப்பட்ட வழிமுறைகள். ஜாடியை எப்போதும் நேராக நின்றவாறு வைக்காதீர்கள். இது அதிர்ஷ்டமானது என கருதப்படுகிறது.
ஜாடியை வீட்டில் வைத்திடும்போது வருகிற யாரும் அதை நேராக பார்க்க முடியாத இடத்தில் வைக்கவும். தீபாவளிக்கான முன்னேற்பாட்டில் சுத்தம் செய்யவும் மற்றும் பழைய ஜாடியை அகற்றவும். அதில் பதிலாக புதிய ஜாடியை வைத்திடவும். ஜாடி லக்ஷ்மியின் உருவமாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது வீட்டின் கழிவுகளை வெளியே தள்ளும். ஆகையால் ஜாடியின் மீது கால்களை வைக்கக்கூடாது. தனிதேரஸ் நாளில் மக்கள் ஜாடியை வீட்டில் கொண்டு வருகின்றனர். நரக் சதுர்த்தி நாளில் அதே ஜாடியால் வீட்டின் கழிவுகளை தூய்மைப்படுத்துகிறார்கள். தீபாவளி நாளில் அதே ஜாடியால் லக்ஷ்மியை வரவேற்க தயாராகின்றனர். கே தமிழ். கோமதி சக்கரம். கோமதி சக்கரம் லக்ஷ்மிக்கு மிகவும் பிடிக்கும். தனிதேரஸ் நாளில் கோமதி சக்கரம் வாங்கிக் கொண்டு வந்து தீபாவளி இரவில் லக்ஷ்மி பூஜையின் போது அதன் பூஜை செய்யவும். பின்னர் அதை பணப்பை அல்லது லேக்கேஜ் பெட்டியில் வைத்திடவும். இதனால் உங்கள் பணம் எப்போதும் நிரம்பியிருக்கும் என்று நம்பப்படுகிறது. மல்லி விதைகள். மல்லி விதைகள் தனிதேரஸ் நாளில் கொண்டு வருவது சிறந்ததாக கருதப்படுகிறது. இதை தீபாவளி இரவில் லக்ஷ்மிக்கு அர்ப்பணிக்கவும். பின்னர் கம்பி அல்லது தோட்டத்தில் விதைக்கவும். இது உங்கள் வீட்டிற்கு சந்தோஷம், செழிப்பு மற்றும் வளம் கொண்டுவரும். பித்தள பாத்திரங்கள். தனிதேரஸ் நாளில் பித்தள பாத்திரங்கள் வாங்குவது சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்போது மக்கள் எளிதாக ஸ்டீல் பாத்திரங்களை வாங்குகிறார்கள். ஆனால் இந்த நாளில் பித்தள பாத்திரங்களை வாங்குவது மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. தனிதேரஸ் மற்றும் தீபாவளி முன்னேற்பாடுகளில் பித்தள பாத்திரங்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. கருணையாளர் தன்வந்தரி வெளிப்பட்டபோது அவரது கையில் பித்தள பாத்திரம் இருந்தது. ஆகையால் தனிதேரஸ் நாளில் பித்தள பாத்திரங்களை வாங்கினால் வீட்டில் செழிப்பு மற்றும் வளம் அதிகரிக்கும். கே தமிழ் சேனல் உறுதி. அன்புடைய நண்பர்களே, கே தமிழ் சேனல் எப்போதும் தவறான தகவலை வழங்காது. இந்த வீடியோவை அதிகமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதனால் இந்திய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் இதிலிருந்து பயன்பெற முடியும். சங்கம் பூஜை. சங்கம் லக்ஷ்மி தாயார் மற்றும் நாராயணருக்கு மிகவும் பிடிக்கும். தனிதேரஸ் நாளில் வீட்டிற்கு சங்கம் கொண்டு வா. தீபாவளி நாளில் லக்ஷ்மி பூஜையின் போது அதையும் பூஜை செய்யவும். அரிசி. தனிதேரஸ் நாளில் வீட்டிற்கு சிறிது அரிசி வாங்கிக் கொண்டு வா. அரிசி செழிப்பின் சின்னமாக கருதப்படுகிறது. தீபாவளி நாளில் இந்த அரிசியை லக்ஷ்மி பூஜையில் பயன்படுத்தவும். பின்னர் சிறிய தொப்பியில் சில அரிசி வைத்து பணப்பை அல்லது லேக்கேஜ் பெட்டியில் வைக்கவும். மீதமான அரிசியை வீட்டின் மற்ற உணவுப் பொருட்களில் கலந்து வைக்கவும். இதை செய்யும்போது உங்கள் வீட்டில் செழிப்பு நிலைநாட்டப்படும். குறிப்பிடுங்கள், அரிசி முழு இருந்தால் மட்டுமே பயன்படுத்தவும், உடைந்த அரிசி வேண்டாம். கணேசாலக்ஷ்மி பூஜை. கணேசாலக்ஷ்மி பூஜை தீபாவளியின் முக்கிய பகுதியாகும். தனிதேரஸ் நாளில் கணேசாலக்ஷ்மி உருவங்களை வீட்டிற்கு கொண்டு வா. தீபாவளி நாளில் முறையாக பூஜை செய்யவும். கணேசா சுபத்தை குறிக்கும் லக்ஷ்மி பணத்தின் தெய்வம். சுபம் மற்றும் பணம் வரும் இடத்தில் எல்லாம் மங்களம்தான் நிகழும். பாத்திரங்கள். பாத்திரங்கள் வெற்றியும் செழிப்பும் குறிக்கும். தனிதேரஸ் காலத்தில் பாத்திரங்களை வாங்குவது சிறந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் பித்தள, காப்பர், வெள்ளி அல்லது மண் பாத்திரங்களை வாங்கலாம். பூஜை செய்யும் போது பாத்திரங்களை காலியாக விடாதீர்கள். இதனால் வீட்டில் செழிப்பு மற்றும் சக்தி நிலைத்திருக்கும்.